எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண வகுப்பில் பார்க்க வேண்டிய டாபிக் பகுபத உறுப்பிலக்கணம். பொதுவாக பதம் என்றால் சொல் என்று பொருள்படும். இந்த சொல் என்ற பதமானது இரண்டாக பிரிக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது ஒன்று பகுபதம், மற்றொன்று பகாபதம். முதலில் பகுபதம் என்றால் என்னன்னு பார்க்கலாம். பகுபதம் என்பது பிரிக்கக்கூடியதும் அப்படி பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் எனப்படும். பாருங்கள், பகுபதம்னா பிரிக்கலாம். அப்படி பிரித்தோம் அப்படின்னா பொருள் தர வேண்டும், பொருள் தரும். இவ்வாறு தந்தால் அதனை பகுபதம் என்று அழைக்கின்றோம். அப்போ பகாபதம்னா என்னதுன்னா பிரிக்க முடியாதது, பிரித்தாலும் பொருள் தராதது அப்படின்றது தான் பகாபதம். சரி, இப்போ இந்த பகுபதத்தை எத்தனையாக பிரிக்கலாம்? பெயர் பகுபதம் மற்றும் வினை பகுபதம் என்று இரண்டாக பிரிக்கலாம். இப்பொழுது பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். ஒன்று பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை மற்றும் விகாரம். இந்த ஸ்டேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பகுதியிலிருந்து விகுதி வரைக்கும் எப்படி வரும்னா, முதலில் வந்தால் பகுதி, ஒரு சொல்லின் இறுதியில் வந்தால் அது விகுதி. அந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்தால் சந்தி என்றும், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்தால் சாரியை என்றும் அழைக்கப்படுகிறது. விகாரம் என்பது ஒரு தனி உறுப்பு கிடையாது, ஆனால் தனியாக போட்டிருக்கேன். விகாரம் என்பது பகுபத உறுப்பினங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள், அதில் தான் விகாரம் என்பது வரும். எனவே இந்த பகுதி முதல் விகுதி வரைக்கும் வரக்கூடிய இந்த ஸ்டெப்பை கரெக்டாக அப் அண்ட் டவுன்ஸ் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பகுதி என்றால் முதல்நிலை என்றும், விகுதி என்றால் இறுதிநிலை என்றும், இடைநிலை என்றால் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது என்றும், சந்தி என்றால் இணைதல் அல்லது புணர்ச்சி என்றும், சாரியை என்றால் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது என்றும், விகாரம் என்பது பகுபத உறுப்பினங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பொழுது பகுதி என்றால் சொல்லின் முதலில் நிற்கும். பார்த்தீங்களா, சொல்லுக்கு முதல்ல வருதா, அதுதான் முதல்நிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சொல்லில் முதலில் நிற்கக்கூடிய பகுதியானது முக்கியமாக பகாபதமாக அமையும். பகாபதம்னா பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராதது. அதுக்கு அடுத்தபடியாக வினைச்சொல்லில் ஏவலாக வரும். வினைச்சொல்லுனா ஒரு செயலை செய்யணும், கட்டளை வாக்கியத்தோடு வரும். அது செய், படி, நட, வாழ், மகிழ், அப்படி வரக்கூடியது எல்லாமே ஒரு வினைச்சொல்லுடைய ஏவலாக வரும். ஓகேங்களா? அடுத்தது பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். பெயர் சொல்லுனா இந்த பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர்னு சொல்லி ஒரு 6 வகையாக படிச்சிருப்பீங்க. அப்போது வாழ்தல், தல் அப்படின்னு வந்துடுச்சுனாவே தொழிற்பெயர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போது அந்த மாதிரி வாழ், படி, இந்த மாதிரியான வினைச்சொற்கள்லையும் மற்றும் பெயர் சொற்கள்லையும் நிற்கக்கூடியது எல்லாமே பகுதி என்று அழைக்கப்படுகிறது. எனவே பகுதி என்பது முதல்நிலையாக நிற்கும். அடுத்தபடியாக விகுதி. விகுதி என்பது இறுதியாக வரக்கூடியது எல்லாமே விகுதி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ உதாரணம், சொல்லின் இறுதியில் இன்று திணை, பால், எண், இடம் இவற்றை எல்லாமே காட்டக்கூடியதாக அமையும். இப்போது சொல்லிற்கு இடையில் வரும்பொழுது அந்த சொல்லுடைய விகுதியை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒரு திணையை கண்டுபிடிக்கலாம். திணைனா அக்ரணியா அல்லது உயர்த்திணையா. அடுத்தது பால் கண்டுபிடிக்கலாம். ஆண் பாலா, பெண் பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா, இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். எண் அப்படின்றது ஒருமை பன்மையா, ஒருமையில் சொல்லியிருக்காங்களா, பன்மையில் சொல்லியிருக்காங்களா. இடம் என்பது மூவிடம், அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த விகுதியை படித்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். பெரும்பாலும் விகுதி என்பது வினைமுற்றாக முடியும். வினைமுற்றாக முடிஞ்சிருதுனாவே அதில் திணை, பால், எண்ணிடம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இடைநிலை என்பது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலத்தை காட்டும். காலத்தை காட்டும்னா வென்றான், வென்றனர், வென்று கொண்டிருக்கின்றான், இந்த மாதிரியெல்லாம் படிக்கும்போது இடையில் வரக்கூடிய இடைநிலை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? காலத்தை இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலம் என்பதை அறிந்து கொள்ளலாம். சந்தி என்பது இணைதல் அல்லது புணர்ச்சி என்றும் அழைக்கலாம். இப்பொழுது பாருங்கள், பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். இப்போது இந்த கன்ஜக்ஷன் வேர்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இணைக்கக்கூடிய சில வார்த்தைகள், அதுதான் சந்தி. இப்பொழுது இந்த சந்தியானது பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் என்று வரும். அப்பொழுது இது பெரும்பாலும் ஒற்றெழுத்தாகத்தான் இருக்கும். ஒற்றெழுக்கத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ சந்தின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு நன்றாக அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு. இதை நம்ம பிரிக்கணும். பிரித்தோம்னாவே அதில் வரக்கூடிய சந்தி, இடைநிலை இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நன்றாக எப்படி பிரிக்கலாம்? நன் அப்படின்னா இது பகுதியாக அமையும். கடைசியாக ஆக, ட்ராக எப்படி பிரிப்பீங்க? இரு கூட்டல் ஆக, நன்றாக, இப்படிதானே பிரிப்பீங்க. ஆமாம். அப்போது இந்த ஆக என்பது இடைநிலை அப்படின்னா ரு என்பது சந்தியாகவும் வரும்.
அப்போது நன்று, நன்றாக. அப்போ ரூ தான் இந்த இடத்துல ஒரு இணைக்கும் பகுதியாக வந்துள்ளது. அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ரூ என்பது ஒரு சந்தியாக வந்துள்ளது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சாரியை. சாரி என்பது பகுதி, விகுதி, இடைநிலை சார்ந்து வரும். அதாவது சார்ந்து வருவதால் இது சாரியை. எதை சார்ந்து? பகுதி, விகுதி, இடைநிலை. இது மூன்றுமே சார்ந்து வந்தால் இது சாரியை என்றும் அழைக்கப்படுகிறது. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். முன்னாடியே சொல்லியிருப்பேன், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் என்னங்க? சாரியை. இந்த டேபிள் சார்ட் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இதை வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. விகாரம் என்பது தனி ஒரு சொல், அதனால் நான் தனியாக போட்டிருக்கேன். இந்த ஸ்கேலுக்குள்ளே டேபிளில் வராது. தனி உறுப்பு அன்று. மேற்கண்ட பகுபத உறுப்பிலங்களில் ஏற்படும் மாற்றம். இப்பொழுது பாருங்கள், பகுதிக்கு சில எடுத்துக்காட்டுகள். ஊரன், இதில் முதல்ல வரக்கூடியது ஊர் தான் பகுதியாக வந்துள்ளது. நடிகன், முதல்ல வரக்கூடிய நடி. பார்த்தான், பார். வரைந்தான், வரை. மடித்தார், மடி. மகிழ்ந்தார், மகிழ். இது எல்லாமே வார்த்தையின் பகுதியாக நின்று ஒலிக்கிறது. ஓகேங்களா? இந்த பகுதியாக நின்று ஒலிக்கக்கூடிய இந்த ஊர், நடி, பார், வரை, மடி, மகிழ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாருங்கள், சொல்லின் முதலில் நின்று பகாப்பதமாக அமைந்து வினைச்சொல்லின் ஏவலாகவும் அமையும், பெயர் சொல்லின் நறுவகை பெயராகவும் அமையும். புரியுதுங்களா? அப்போ நான் சொன்னது எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். அடுத்தபடியாக விகுதி பற்றி பார்க்கலாம். விகுதி என்பது திணை, பால், எண், இடம் எல்லாத்தையுமே காட்டும். விகுதி என்பது ஒரு சொல்லின் இறுதியில் நின்று ஒலிப்பது. உதாரணத்திற்கு படித்தான். தான் அப்படி பிரிப்பீங்க, இத்து கூட்டல் ஆண். ஆண் முடியுதா? அப்போது திணையை ஏதாச்சும் குறிக்குதா? என்ன திணை? உயர்த்திணையா அக்ரிணியா? உயர்த்திணையை குறிக்கிறது. ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பாலை குறிக்கிறது. எனவே இது உயர்த்திணை ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். எனவே ஆண் என்பது அன் அப்படின்னு வரலாம், ஆண் என்றும் வரலாம். படித்தன், படித்தனர்ரா என்ன வரும்? சரி, ஓகே, அதை அப்புறம் பார்க்கலாம். பாடுகிறாள், ஆள் என்ற விகுதி வந்துள்ளது. ஆள் என்பது பெண்பால் வினைமுற்று விகுதி. இங்கு அல், ஆள் என்ன வேணாலும் வரலாம். பெற்றார், ஆர் என்ற விகுதி வந்துள்ளது. இது பலர்பால் வினைமுற்று விகுதி. அரும் வரலாம், ஆரும் வரலாம். நீந்தியது, து என்ற ஒன்றன்பால் வினைமுற்று விகுதியாக வந்துள்ளது. இது து என்றும் ரு என்றும் வரலாம். ஓடின, அ என்று விகுதி முடிந்துள்ளது. இதனை பலவின்பால் வினைமுற்று விகுதியாக அழைக்கலாம். இது அ, ஆ என்றும் வரலாம். இதில் பாருங்கள், ஆண்பால் வினைமுற்று, பெண்பால் வினைமுற்று, பலர்பால் வினைமுற்று, ஒன்றன்பால் வினைமுற்று, பலவின்பால் வினைமுற்று. நல்லா பார்த்துக்கோங்க. பொதுவாக விகுதியானது நல்லா பாருங்கள், என்ன திணை என்பதை குறிக்கிறது. உயர்த்திணையை குறிக்கிறது. உயர்த்திணைனா மனுஷங்களை குறிக்குது. என்ன பால் குறிக்குது? ஆண்பாலா பெண்பாலா? பாருங்கள், ஆண்பால் பெண்பால் வந்துருச்சு, பலர்பால் வந்துருச்சு, ஒன்றன் பால் வந்துருச்சு, பலவின் பால் வந்துருச்சு. சரிங்களா? இது எல்லாத்தையுமே குறிக்கும். அடுத்து பாருங்கள், சிரிக்கிறேன், ஏன் வந்திருக்கு. தன்மை, ஒருமை, வினைமுற்று விகுதி. இது என்னன்னு வரலாம், ஏன்னு வரலாம். உண்டோம், ஓம் தன்மை, பன்மை, வினைமுற்று விகுதி. அம், ஆம், எம், ஏம், ஓம். செய்தாய், ஆய் என்ற முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஐ, ஆய், இ. பாரீர், ஈர் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. இர், ஈர். அழகிய, பேசும். அ, பெயரச்ச விகுதிகள். அ, வந்து, தேடி. வந்து, உ முடிஞ்சிருக்கு. தேடி, ஈ முடிஞ்சிருக்கு. வினையச்ச விகுதிகள். உ, இ. வளர்க, க வியங்கோல் வினைமுற்று விகுதி. க, இய, இயர். முளைத்தல், தல் தொழிற்பகுதி தொழிற்பெயர் விகுதி. தல், அல், கை, கை, சி, பு. அடுத்தபடியாக இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது தான் இடைநிலை. இப்போது வென்றார் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போது வே, இன், ராக்கு முன்னாடி இன்னுக்கும் ராக்கு நடுவில் இரு வருது பாருங்களேன், மறைமுகமாக ஒலிக்கிறது அல்லவா? இது தான் இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்கிறோம். வென்றார், ஜெயிச்சிட்டாங்க. அப்போ வந்துச்சுனாவே இறந்த கால இடைநிலை. அப்போ இடைநிலையை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எதிர்மறை, பெயர் இவ்வாறு பிரிக்கலாம். அப்போது வென்றார் என்பது இறந்த கால இடைநிலை. இங்கு இத்து, எட்டு, இரு, இன்னு என்று வரலாம். உயர்கிறான், உயர்கிறான் அப்படின்னா நிகழ்காலத்தை குறிக்கிறது. எனவே உயர்கிரு என்ற இந்த சொல்லானது நிகழ்காலத்தை குறிப்பிடுவதால் நிகழ்கால இடைநிலை என்று அழைக்கப்படுகிறது. கிரு, கின்று, ஆன் என்று இவ்வாறு ஒலிக்கலாம். புகுவான், செய்கேன்
இதில் பாருங்கள் புகு இவ் வந்திருக்கு, செய்கேன் இக்கு வந்திருக்கு. அப்போ இது ரெண்டுமே எதிர்கால இடைநிலைகள். அப்போது இப்பு வரலாம், இவ்வு வரலாம், இக்கு வரலாம். பறிக்காதீர் எதிர்மறையாக சொல்கிறாங்க, மிரட்டுற மாதிரி. அப்போ பறிக்காதீர் ஆ என்பது இந்த இடத்தில் எதிர்மறையாக வந்துள்ளது, அதாவது இடைநிலையாக ஒழித்து எதிர்மறையை குறிக்கிறது. அப்பொழுது எதிர்மறை இடைநிலை இல் அல் இ. மகிழ்ச்சி இந்த இச்சும் அறிஞன் ஞா இஞ்சு என்றும் அழைக்கப்படுகிறது. அதனால் இது பெயர் இடைநிலைகள். இஞ்சு இந்து இவ்வு இச்சு இத்தக வரலாம். அடுத்தபடியாக சந்தி பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது தான் சந்தி என்று அழைக்கப்படுகிறது. பாருங்கள், உருத்தும் இத்து கூட்டல் இத்து சந்தியாக வந்துள்ளது. இத்து இப்பு இக்கு. பொருந்திய ஈ கூழ் ஈயா வந்திருக்கா, உடும்படு மெய் சந்தி அப்படின்னு சொல்கிறோம். இவ்வு. அடுத்தது சாரியை பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வருவதால் இது சாரி என்று அழைக்கப்படுகிறது. நடந்தனன் அன் விகுதி வந்துள்ளது, அன் சாரியை வந்துள்ளது. எனவே அன் ஆன் இன் அல் அற்று இற்று அத்து அம் அத்து நம் தும் ஏ ஆ உ ஐ கு இன் இதெல்லாமே வந்திருக்கு. அடுத்தபடியாக எழுத்துப்பேறு. எழுத்துப்பேறுனா காலத்தை உணர்த்தாமல் வருவது, பெரும்பாலும் இத்து என்ற எழுத்தை கொண்டு வருவது. பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேறு ஆகும். பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும். சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேறு ஆகும். எடுத்துக்காட்டுகள் வந்தனன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது எல்லாத்தையும் பிரிச்சோம்னா எது பகுதி விகுதி சந்தி சாரி இடைநிலை இது எல்லாமே கிடச்சிரும். உதாரணத்துக்கு பாருங்கள், வந்தனன் இதோ இப்போ பாருங்கள், வந்தனன் வ அப்படின்றது வாவை குறிக்குது, வா அப்படின்னு குறிக்குது. அப்போ இது பகுதியாக வந்துருச்சு. கூட்டல் இத்தை இந்து மறைமுகமாக வருதா, அப்போது இத்தை தனியாக பிரிச்சிட்டோம். கூட்டல் தனியாக வரக்கூடிய இத்து ஒன்று வரும், அது தனியாக பிரித்தாச்சு. கூட்டல் அன் கூட்டல் அன் வந்தனன் அப்படின்னு பிரிச்சிட்டாங்களா. இப்போ பாருங்கள், வா என்பது பகுதியாகவும் இத்து அதாவது இந்து தான் மறைஞ்சு வருது, அப்போது சந்தியாக வந்துள்ளது. இந்த சந்தியாக வந்துள்ளதை இந்து வந்துள்ளதால் இது விகாரம் என்றும், இத்து வந்துள்ளதால் இறந்தகால இடைநிலை என்றும், அன் வந்துள்ளதால் சாரியை என்றும், ஆண்பால் வினைமுற்று விகுதியாகவும் வந்துள்ளது. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொன்று பாருங்கள், பகுபத உறுப்பிலக்கணம் பொறுத்த வரைக்கும் 6 இருக்கா, பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரிய விகாரம். இதில் பாருங்கள், நடந்தான் அப்படின்றதுல நட என்பது பகுதி என்றும், இந்து என்பது சந்தி என்றும், இந்துக்குள்ளே இத்து மறைஞ்சு வர்றதுனால இந்த இத்தை நம்ம விகாரம் என்றும், இந்த இத்து தனியாக வந்துச்சுன்னா இது இறந்தகால் இடைநிலை என்றும், ஆண் என்பது வினைமுற்று அதாவது என்ன வினைமுற்று, ஆண்பால் வினைமுற்று என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே ஆண்பால் வினைமுற்றானது விகுதியாக ஒலிக்கிறதுனால் இதனை ஆண் என்பதை விகுதியாக அழைக்கப்படுகிறது. இந்த இத்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இத்து கூட்டல் ஆ. அப்போது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், த அப்படின்னு சொல்கிறோம். நடந்தான். அப்போது நடந்தான் என்பதை பிரிக்க தெரிந்தால் பகுதி எது, விகுதி எது, விகாரம் எது, இறந்த கால இடைநிலை எது, வினைமுற்று எது, விகுதி எது, இது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் இங்கே செய்யாதேன்னு கொடுத்துருக்காங்களா, இதை எப்படி பிரிப்பீங்க, செய் கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஏ. செய்யாதே, இங்கே 2 ஈ வந்திருக்கு பாருங்கள். அப்போது இப்போ இந்த இடத்துல செய் அப்படின்ற ஒரு கட்டளை வாக்கியம் வந்திருக்கா, ஏவல் மாதிரி. அப்போ இதுதான் பகுதி. அப்போ கடைசியாக ஏ முடிஞ்சிருக்கா, அப்போ இது என்னது, இதுதான் விகுதி. அப்போது இதுக்கு மேலே இடையில் வரக்கூடிய இது சந்தி எது, இடைநிலை எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலே 1 மார்க் வாங்கிடலாம். இப்போ அடுத்தபடியாக செய் அப்படி வந்திருக்கா, செய்ன்னு வந்திருக்கா, இது சந்தி. ஆன்னு வந்திருக்கா, இந்த இதுக்கு பேர் எதிர்மறை இடைநிலை. இத்து வந்திருக்கா, இத்து எழுத்து பேர், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இத்து வந்துருச்சுன்னா எழுத்து பேர். ஏ வந்துருச்சா, அது விகுதி. என்ன விகுதி, முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி. அப்போது இந்த செய்யாத எண்களை நம்ம பிரிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 1 மார்க். கடைசியாக தமிழ் எண்களில் எழுதுக. 12 க உ, 13 3 க ங, 43 ச ங, 78 ஏ ஆ, 90 கு 0. கடலை உருண்டிய இங்கனம் ருசித்து சாப்பிடு என்று அவள் கூறினாள். கடைசியாக 0 போட்டுக்கிட்டிங்கன்னா வந்துடும். இதுக்கு ட்ரிக்ஸு, கடலை உருண்டையை இங்கனம் சிந்தாமல் ருசித்து
சாப்பிடு என்று அவள் கூறினாள். கடைசி 0. 1 2 3 4 5 6 7 8 9 இது 10. 10 என்பது பூஜ்ஜியமாக வரும். ஓகே, அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.